இப்ப நான் என்ன சொல்றேன் தம்பிகிட்ட, நான் வந்தால் இதை செய்வேன். இல்ல அந்த இடத்துலதான் இதே மாதிரி ஒரு கட்சி உங்களுடைய கொள்கைகளை ஆதரிக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல யார் ஆதரிக்கிறா? யார் ஆதரிக்கிறா? இல்ல நீங்க முத சொன்னீங்கல்ல, யார் ஆதரிக்கிறா? வைத்தால் என்ன வைத்தால் இல்ல நீங்க அத வந்து வைத்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஒருத்தர் எந்திரி சொல்லுங்க. தமிழ் என் தாய்மொழி மீட்சி உரணும், என் மொழியை சிதஞ்சு அழிஞ்சிருச்சு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு தமிழ் பேச வருதா? தடையின்றி வருதா? தமிழ் எழுத படிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்கும் நிலைமை இருக்கா? உன் வழிபாட்டுல தமிழ் இருக்கா? உன் வழக்காடு மன்றத்தில் இருக்கா? சொல்லு. உன்னுடைய திருமண அழைப்பிதழ்ல வச்சிருக்கியா? உன்னுடைய ஆட்சி மொழியாக அதிகார மொழியா உன் தாய்மொழி இருக்கா? எல்லா இடத்திலையும் உன் மொழியை தூக்கி வீசிட்டு, உன் வரலாற்றில இருந்து அப்புறப்படுத்திட்டு, உன் வழிபாட்டில இருந்து உன்னை தள்ளிட்டு, கடைசியா உன் தாய் நிலத்துல நீ உழைப்பிலிருந்து வெளியேறிக்கிட்டு இருக்க. வட இந்திய வந்து ஏறிட்டு இருக்கான். இப்ப இந்த சூழல்ல நீ இதை பேசவே தயாரா இல்ல, யாரோட போய் நிக்கலாம்? வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒரு தொகுதிக்கு 15 கோடி இவர் முதலீடு செய்கிறார். அப்ப அதிகாரத்துக்கு வந்தால் 200-300 கோடி ஈட்டிக் கொள்ளலாம்ங்கிற நம்பிக்கையில தான் முதலீடு செய்கிறார். அப்போ முதலீடு செய்பவன் முதலாளியா தலைவனா? முதலீடு செய்கிறவன் முதலாளினா லாபத்தை வைக்க முதலீடு செய்வானா? மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா? இப்ப யாரோட நான் நிக்கலாம்? நான் ஜெயிக்கல, தோத்து போறேன். யாருக்கு கவலை? யாருக்கு இழப்பு? என் முன்னவர்கள் செய்த பிள்ளையில நான் பாடம் கற்றுக்கிறேன். அதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.